தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், புதிய கட்சியை ஆரம்பித்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓபிஎஸ் அணியின் மிக முக்கிய நபராக, அதாவது ஓபிஎஸ்க்கு அரசியல் ஆலோசகராக இருப்பவர் தான் நமது பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள். அப்படிப்பட்ட பண்டுட்டி ராமச்சந்திரன் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க. அதிமுகவில் இருந்து பிரிந்து தொடர்ந்து வரும் பன்னீர்செல்வம் அணியில் மீண்டும் பெரும் உடைவு என்பது ஏற்படக்கூடிய அறிகுறி என்பது தென்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பன்னீர்செல்வத்துடைய அரசியல் ஆலோசகரும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சருமான பண்டுட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரிலே புதிய கட்சியை தொடங்க தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் உடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. பண்டுட்டி ராமச்சந்திரன் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பன்னீர்செல்வம் அணி போட்டியிட்டது. ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி உறுதியாகும் நிலையிலே பன்னீர்செல்வம் அணிக்கு இடமில்லை என்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மதுராந்தத்தில் நடந்த பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் தினகரன் கலந்து கொண்டார். ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பே விடுக்கப்படவில்லை. இது பன்னீர்செல்வம் அணியில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருந்தது. பன்னீர்செல்வம் எந்த முடிவும் எடுக்காமல் தாமதித்து வருவதால் அவரது ஆலோசகரான பண்டுட்டி ராமச்சந்திரன் கடும் எரிச்சலுக்கு ஆளாகி இருந்தாராம். இதனால் புதிய கட்சி தொடங்கும் எண்ணத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் முக்கிய நிர்வாகிகள் கூறுகையிலே பன்னீர்செல்வத்தின் எதிர்காலம் குறித்து அவரே சிந்திக்கவில்லை. ஆலோசனை வழங்கி வந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அதிருப்தியிலே இருக்கிறார். எனவே எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரிலே புதிய கட்சி தொடங்க திட்டமிட்டிருக்கிறார். இதில் பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கும் அதிமுக அனைவரும் ராமச்சந்திரன் பக்கம் செல்ல முடிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புதிய கட்சி தொடங்கினால் அது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என்று உறுதியாக கூறப்படுகிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் நிலையிலே இந்த புதிய கூட்டணி அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதாவது ஓபிஎஸ் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் செய்த மிகப்பெரிய தவறு, புதிய கட்சியை ஒரு 6-7 மாத காலங்களுக்கு முன்பாகவே ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்படி புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தால் கூட வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அவரை விட்டு வெளியேறி இருக்கிற மாட்டார்கள். இல்லை என்றால் பாஜக கூட்டணியிலே இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் கூட அவர்கள் வெளியே போயிருக்க வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. ஆனால் ஓபிஎஸ் எதையும் பற்றி சிந்திக்காமல் அடுத்து என்ன செய்வது என யோசிக்காமல் கூட இருப்பதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நமது அரசியல் ஆலோசகராக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் கூட ஓபிஎஸ் அணியை விட்டு விலகி புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் எம்ஜிஆர் அதிமுக என்கிற புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.